தென்மேற்கு வங்காள விரிகுடா கடல் பிராந்தியத்தில் காணப்பட்ட ஆழ்ந்த தாழ்முகமானது கடந்த 6 மணித்தியாலத்தில் மணிக்கு 9 கிலோமீட்டர் வேகத்தில் மெதுவாக நகர்ந்து தற்போது திருகோணமலையிலிருந்து வடகிழக்காக 240 கிலோமீட்டர் தூரத்திலும் காங்கேசன்துறையிலிருந்து கிழக்காக 290 கிலோமீட்டர் தூரத்திலும் காணப்படுகின்றது. இது மேலும் வடக்கு திசையில் நகர்ந்து தமிழ்நாட்டின் கரையோரத்தை அண்மிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இது தமிழ்நாட்டின் கரையோரத்தை நோக்கி நகர்வதன் காரணத்தினால் நாளை முதல் இதன் தாக்கம் இலங்கையில் படிப்படியாக குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு வடமத்திய மாகாணத்தின் சில பகுதிகளிலும் திருகோணமலை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். வடக்கு மாகாணத்தின் சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சிக்கும் அதிகமான மழைவீழ்ச்சி பதிவு செய்யப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மேற்கு சப்ரமுக வடமேற்கு மற்றும் காலி மாத்தறை மாத்தளை கண்டி மாவட்டத்தின் சில பகுதிகளில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சிலவற்றில் மாலை வேளைகளில் அல்லது இரவு வேளைகளில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். வடக்கு வடமத்திய வடமேற்கு கிழக்கு மத்திய தெற்கு மாகாணங்களின் சில பகுதிகளில் இடையிடையே மணித்தியாலத்துக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் சற்று பலமான காற்றும் வீசக்கூடும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் இலங்கை தீவு சுற்றுள்ள கடல் பிராந்தியங்களில் வடமேற்கு அல்லது மேற்கு திசையிலிருந்து மணித்தியாலத்துக்கு 40 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் காற்று வீசக்கூடும். இந்த காற்றின் வேகமானது புத்தளம் முதல் மன்னார் காங்கேசன்துறை முல்லைத்தீவு திருகோணமலை ஊடான மட்டக்களப்பு வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 60 கிலோமீட்டர் முதல் 70 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும். மட்டக்களப்பு முதல் திருகோணமலை முல்லைத்தீவு ஊடான காங்கேசன்துறை வரையான கடல் பிராந்தியங்களில் கடல் அலையானது 2.5 மீட்டர் முதல் 3 மீட்டர் வரை உயரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே மீனவர் சமூகம் மற்றும் கடல்சார் தொழிலாளர்கள் தமது கடல் நடவடிக்கையின் போது துணிகர செயல் எதிலும் ஈடுபட வேண்டாம் எனவும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள்.